தொலைக்காட்சி நிறுவனத்தின் கல்வி ஒளிபரப்பின் மேலும் ஒரு நிகழ்வினூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்வோடு இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அளவையிலும் விஞ்ஞான முறையும் என்ற பாடத்திலே இன்றைய இந்த காணொலியினூடாக 2016 உயர்தர பரீட்சை பகுதி 1 வினாத்தாளோடு சங்கமிக்க இருக்கின்றோம். சென்ற ஒளிபரப்பிலே நாங்கள் 2016 பகுதி 1 22 வினாக்களை அவதானித்திருந்தோம். தொடர்ந்து இங்கே ஏனைய வினாக்களுக்குரிய விடைகளை ஆராய இருக்கின்றோம். இந்த ஒளிபரப்போடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். 22வது வினா 6, 8, 11, x 20 என்னும் எண்களின் இடை 12 ஆகும். உத்தி எக்ஸின் பெருமானத்தை கண்டுகொள்க. இவ்வெண்களின் சராசரி விலகல் எவ்வாறு அமைகின்றது என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். எக்ஸினுடைய பெருமானம் 6, 8, 11, 20. எனவே இடை 12ஆக அமைகின்ற போது எண்களுடைய மொத்த தொகை 5. எண் பரம்பொருளுடைய எண்பெருமானங்களினுடைய கூட்டுத்தொகை உறுப்புகளின் மொத்த எண்ணிக்கையால் வகுக்க வருவதனூடாக நாங்கள் இடையை கணிப்பிடுகின்றோம். எனவே இந்த உத்தி எக்ஸினுடைய பெருமானம் கணிப்பிட வேண்டுமாக இருந்தால் இங்கே 60 தொகையாக இருக்க வேண்டும் கூட்டுத்தொகை. இங்கே உறுப்புகளுடைய 20, 11, 8, 6 என்கின்ற போது அந்த பெருமானம் 35ஆக இருக்கின்றது. 35, 25, 45ஆக இருக்கின்றது மொத்த கூட்டுத்தொகை. எனவே 60 வர வேண்டுமாக இருந்தால் இங்கே உத்தி எக்ஸ் 15ஆக இருக்க வேண்டும். உத்தி எக்ஸினுடைய பெருமானத்தை இங்கே கணிப்பிடுகின்றோம். மொத்த தொகை 60ஆக இருக்கு. தரப்பட்ட எண்ணுறுப்புகளுடைய கூட்டுத்தொகை 45ஆக இருந்தால் 60ல் இருந்து 45 கழிச்சு விட்டோம் என்றால் 15. இப்போது நாங்கள் சராசரி விலகலை கணிக்க வேண்டுமாக இருந்தால் x மைனஸ் எக்ஸ் பார் 6, 8, 11, 15, 20. அப்ப நாங்கள் 12ஐ இங்கே விலகலை கணிக்கின்றோம். விலகலை கணிக்கின்ற போது முதலாவது உறுப்பினுடைய விலகல் சய 6, 6 சய 12. இரண்டாவது சய 4, சய 1, சய 3, 8. எனவே சராசரி விலகல் அல்லது இடைவிலகல் என்கின்ற போது எண் பரம்பொருளுடைய உறுப்புகளுடைய பெருமானங்களின் இடையிலிருந்தான விலகல்களுடைய மறைப்பெருமானங்களை கவனத்தில் கொள்ளாது அவற்றை கூட்டி உறுப்புகளுடைய மொத்த எண்ணிக்கையால் வகுக்க வருவதே சராசரி விலகல். எனவே இங்கே மறைப்பெருமானங்களை கவனத்தில் கொள்ளாது கூட்டுவோமாக இருந்தால் 6, 4, 10, 11, 14, 22. அப்ப 22ஐ நாங்கள் இங்கே 5ஆல வகுக்க போகின்றோம். ஆகவே சராசரி விலகல் MD 4 அல்லது 4.2 என்பதாக அமையும். அப்ப இங்கே அவதானிக்கப்பட்ட விடையை நீங்கள் பார்ப்பீங்களாக இருந்தால் இந்த உத்தி எக்ஸினுடைய பெருமானத்தை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அவ்வாறு உறுப்புகள் ஒவ்வொன்றினுடைய விலகலையும் கண்டு மறைப்பெருமானங்களை கவனத்தில் கொள்ளாது கூட்டி அதனுடைய மொத்த எண்ணிக்கையால் வகுக்க வருகின்ற பெருமானம் சராசரி தான் சராசரி விலகல் அல்லது இடை விலகல் என்பதாக இருக்கும். எனவே
4 5 2 அல்லது 4.2 என்பது அங்கே சராசரி விலகல் என்பதாக அமைகின்றது. எனவே அங்கே விடையை அவதானிப்போமாக இருந்தால் 4 4.2 5 4 5 2. எனவே அங்கே விடை உங்களுக்கு தெரியும், அந்த பெருமானத்துக்குரிய விடையாக நீங்கள் கண்டுகொள்ள முடியும் 4.2 என்பதாக விடை அமைகின்றது. அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். ஏபிசி என்பன வகுப்புகளாகவும் அங்கு வெற்று தொடை என்பது வெற்று வகுப்பாகவும் ஏபி ஏ கமா பி கமா சி என்பதன் வகுப்பு வெளிப்பேறு வெறுமை அல்லதாயின் வகுப்பு அளவையில் பொதுவாக குறியீடுகளின்படி பின்வருவற்றுள் எது உண்மையானது? ஏபிசி என்பன வகுப்புகளாகும். வரைபடத்தை வருவீர்களாக இருந்தால் ஏபிசி வகுப்பு வெளிப்பேறு வெறுமையானது அல்ல. இங்கே எக்ஸ் இருக்கின்றது, அது வெற்று வகுப்பு அன்று, அங்கத்துவம் உள்ளது. எனவே இவ்வாறு வரைபடம் அமைகின்ற போது பொதுவான குறியீடுகளின்படி பின்வரும் எது உண்மையானது? A7 0, அது அங்கத்துவம் இருக்கிறதால வெற்று வகுப்பாக காட்டப்படவில்லை. B பார் சமன் என்று 0, பிக்கு வெளியே எக்ஸில் அது புலப்படுத்தப்படவில்லை. AB சமன் என்று 0, வகுப்பு இடைவெட்டிலே இங்கே AB வகுப்புக்குள்ள அங்கத்துவம் இருக்கு. ஆகவே AB சமன் அன்று 0 என்பது இந்த வரைபடத்தின்படி உண்மையானதாக அமைகின்றது. எனவே அதற்குரிய விடை ஏபி சமன் என்று 0 என்பதாக இருக்கும். ஏபிசி வகுப்புக்குள்ளே அங்கத்துவம் இருப்பதால அங்கே ஏபி சமன் என்று 0 என்பது முடிவாக பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அங்கே மூன்றாவது விடை அதற்கு பொருத்தமான விடையாக அமைகின்றது. அடுத்த 24வது வினா, முழு மாணவர் தொகை 5000 பேர்களை கொண்ட பல்கலைக்கழகம் ஒன்றில் மாணவர்கள் தொடர்பான தரவுகளை குறித்து காட்டும் அட்டவணை ஒன்று கீழே தரப்பட்டுள்ளது. 5000 பேரை கொண்ட பல்கலைக்கழக ஒன்றிலே முதலாம் வருடத்திலே சிங்களவர்கள் 600 பேர், தமிழர்கள் 200 பேர், முஸ்லீம்கள் 200 பேர், மொத்தம் 1000 பேர். இரண்டாவது வருடத்திலே சிங்களவர் 1400, தமிழர்கள் 400, முஸ்லீம்கள் 200. மூன்றாம் வருடத்திலே 1200, 600, 200. ஆய்வாளர் ஒருவர் அடுக்கமைவு மாதிரியாக 100 மாணவர்களை இன ரீதியாகவும் இதே போன்று வருட ரீதியாகவும் தெரிவு செய்தால் அதன்படி முதலாம், இரண்டாம், மூன்றாம் வருடத்திலிருந்து தெரிவு செய்யப்பட வேண்டிய சிங்கள, தமிழ், முஸ்லீம் மாணவருடைய எண்ணிக்கை அடுக்கமைவு அல்லது படைமுறை மாதிரியிலே இங்கே வினா அமைந்திருக்கின்றது. ஒரு குடித்தொகை பல்லினமானதாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த அடுக்கமை மாதிரி முறையை நாங்கள் தெரிவு செய்ய முடியும். ஒரு முழுமை தொகுதி பலதரப்பட்ட பண்புகளை கொண்ட பல்வேறு உறுப்புகளை பெற்றிருந்தால் அப்பண்புகளுக்கு தக்கவாறு கட்டமைப்புகளை ஏற்படுத்தி ஒவ்வொரு கட்டமைப்பில் இருந்தும் முழுமை தொகுதியினுடைய அடுக்கமைவு வீதாசாரத்துக்கு ஏற்ப எழுமாறாக தேர்ந்தெடுத்து அமைக்கப்படுகின்ற மாதிரி தான் அடுக்கமைவு மாதிரி. ஆவர்த்தன அட்டவணை, இனக்குழுக்கள் போன்றவை இதற்கு சிறப்பான உதாரணங்களாக அமையும். இங்கே 100 மாணவர்களை அடுக்கமை மாதிரியாக தெரிவுமாக இருந்தால் நாங்கள் இங்கே அவதானிக்கின்ற போது 600, 200, 200,
1400, 400, 200, 1200, 600, 200. முதலாம் இடத்திலே 6, 2, 2 என்று கொள்வோமாக இருந்தால் அங்கே 10 மாணவர்கள். இரண்டாம் இடத்திலே 14, 4, 2 என கொள்வோமாக இருந்தால் அங்கே 20 மாணவர்கள். மூன்றாவதுல 12, 6, 2 என கொள்வோமாக இருந்தால் அங்கே 20 மாணவர்கள். அப்ப 50 மாணவர்கள் தான் இங்கே தெரிவு செய்யப்படும். 6, 2, 2, 14, 4, 2, 12, 6, 2. ஆனால் தெரிவு செய்யப்பட வேண்டிய மாணவருடைய எண்ணிக்கை 100. எனவே நாங்கள் ஒவ்வொன்றையும் 2ஆக அதிகரிப்பதனூடாக நாங்கள் இங்கே மொத்த 100 எண்ணிக்கையை பெற்றுக்கொள்ளலாம். எனவே 6, 600 என்கின்ற இடத்துல 12 மாணவர்கள், 6 தர 2. இங்கே 200 மாணவர்கள் 2 தர 2 4, 4. அப்ப 12, 4, 4. 14 என்று சொன்னா 2 28, 8, 4. 24, 12, 4. இவ்வாறு நாங்கள் மாதிரிகளை தெரிகின்ற போது இந்த விடை எவ்வாறு அமைகின்றது என்று சொன்னால் 12, 4, 4, 28, 8, 4, 24, 12, 4. இந்த விடை இங்கே மிக சரியான விடையாக அமையும். நாங்கள் கூட்டி பார்ப்போமாக இருந்தால் 20, இங்கே 40, 40. ஆகவே 40, 40, 80, 20, 100. எனவே இன ரீதியாகவும் வருட ரீதியாகவும் நாங்கள் அங்கே 100 மாணவர்களை தெரிவு செய்கின்றோம். அதற்கு பொருத்தமான அடுக்கமைவு ஒவ்வொரு அடுக்குகளிலும் இருந்து அந்த வீதாசாரத்துக்கு ஏற்ற வகையிலே மாதிரியை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அங்கே இரண்டாவது விடை அதற்குரிய சரியான விடையாக அமையும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். சாதாரண உண்மை அட்டவணையில் P மற்றும் Q என்பவற்றின் பெறுமதிகள் வழங்கப்படுகின்ற நிலையில் P உட்கூட not Q உறவு Q உட்கூட not P எனும் வாக்கியத்தின் உண்மை பெறுமதிகள் எவ்வாறு அமையும்? P உட்கூட not Q உறவு Q உட்கிடை not P. PQக்கு பெருமானம் வழங்கப்படுகின்றது 2T 2F. not Qக்கு பெருமானம் வழங்குகின்றது FT FT. இங்கே TF TF. not P double F double T. உட்கட உண்மை அட்டவணையின்படி உண்மை பொய்யாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மட்டும் உட்கடை பொய்யாக இருக்கும். ஏனைய சந்தர்ப்பங்களில் உட்கடை T ஆக இருக்கும். TF ஆக இருக்கின்ற போது மட்டும் F ஆக இருக்கும். ஏனைய சந்தர்ப்பங்களிலே உட்கடையினுடைய பெருமானம் T ஆக இருக்கும். எனவே பிரதான மாறிலி உறழ்வு Fம் Fமாக உள்ள போது உறழ்வு F, Tயும் Tயுமாக உள்ள போது T, Tயும் Tயுமாக உள்ள போது T, Tயும் Tயுமாக உள்ள போது T. எனவே இந்த பெருமானம் எவ்வாறு அமைகின்றது என்று சொன்னால் F T T என்பதாக அமைகின்றது. எனவே அதற்குரிய சரியான விடையாக F T T மூன்றாவது விடை பொருத்தமான விடையாக அமைகின்றது. நேரடியாக உண்மை அட்டவணை முறையிலே அந்த பெருமானத்தை உறவினுடைய பெருமானத்தை கணிப்பிட்டு நீங்கள் அந்த விடையை அணுகிக் கொள்ள முடியும். அடுத்த வினா நிகழ்தகவு அடிப்படையில் அமைந்த ஒரு வினா. 3 நாணயங்கள் மேலே சுண்டப்பட்டன. 3 நாணயங்களிலும் தலை அல்லது பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாரு? 3 நாணயங்களிலும் தலை கிடைத்தல், 3 நாணயங்களிலும் பூ கிடைத்தல். எனவே மூன்று தலைகள் இரண்டில் ஒன்று தர இரண்டில் ஒன்று தர இரண்டில் ஒன்று. 3 பூக்கள் இரண்டில் ஒன்று இரண்டில் ஒன்று இரண்டில் ஒன்று.
3 தலை அல்லது 3 பூ என்கின்ற போது அங்கே கூட்டல் அடிப்படையிலே விதியின் அடிப்படையிலே இது கணிப்பிடப்பட வேண்டும். 8 ல் 1 சக 8 ல் 1, 8 ன் மேல் 2 விடை 4 ல் 1 அமைகின்றது. 3 தலை அல்லது 3 பூ, 3 தலை கிடைப்பதற்குரிய நிகழ்தகவு 8 ல் 1, 3 பூ கிடைப்பதற்குரிய நிகழ்தகவு 8 ல் 1, 3 தலை அல்லது 3 பூ என்கின்ற போது 8 ல் 1 சக 8 ல் 1, 8 ல் 2, அதனுடைய சுருக்கம் 4 ல் 1 அமையும். எனவே அதற்குரிய சரியான விடையாக 4 ல் 1 மூன்றாவது விடை அமைகின்றது. விஞ்ஞானத்தில் கோட்பாட்டு ரீதியான பதம், கோட்பாட்டு ரீதியான பதம் என்பது விஞ்ஞான கோட்பாடு ஒன்றிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற புலக்காட்சிக்கு நேரடியாக உட்பட முடியாத பதங்கள் கோட்பாட்டு ரீதியான பதங்கள் என்று சொல்லப்படும். விஞ்ஞான கோட்பாடு ஒன்றில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற நேரடி புலன்காட்சிக்குட்படியாத எண்ணக்கருக்கள் அல்லது பதங்கள் கோட்பாட்டு ரீதியான பதங்கள் என குறிப்பிடப்படுகின்றன. அணு கோட்பாட்டை எடுத்துக்கொண்டால் இலத்திரன், புரோத்தன் போன்றவை கோட்பாட்டு ரீதியான பதங்களாக அமையும். எனவே இந்த வினாவுக்குரிய விடையை அவதானிப்பீர்களாக இருந்தால், கோட்பாட்டு ரீதியான பதம் என்பது உறுதி செய்யப்பட்ட அல்லது பொய்ப்பிக்கப்பட்ட விஞ்ஞான கொள்கை அல்லது விதி ஒன்றில் உள்ளது ஒரு பதம். நேரடியாக அவதானிக்க முடியாத தோற்றப்பாடு ஒன்றை குறித்து நிற்கும் விஞ்ஞான கொள்கை ஒன்றில் உள்ள ஒரு பதம். ஆகவே அது நேரடி புலன்காட்சிக்கு உட்பட முடியாத கோட்பாடு ஒன்றிலே இடம்பெறக்கூடிய பதம் என்ற வகையிலே அந்த விடை எவ்வாறு அமைகின்றது என்று சொன்னால், நேரடி அவதானத்திற்கு உட்படுத்த முடியாத கோட்பாடு ஒன்றின் உள்ளடக்கமான பதங்கள். அணு கோட்பாட்டிலே இலத்திரன், புரோத்தன் போன்ற பதங்கள் நேரடி புலன்களுக்கு உட்படாதவை. திணிவு விசை போன்ற நியூட்டனுடைய கோட்பாட்டில் உள்ள பதங்களும் அவ்வாறு கோட்பாட்டு பதங்களாக நாங்கள் கருதி கொள்ள முடியும். அடுத்த வினா, 0 என்பது வெற்று வகுப்பினை குறித்து நிற்கும் ஆயின் வெற்று வகுப்பினை குறித்து நிற்கும் ஆயின் பின்வருவற்றுள் எவ்வெண்வரி படம் a பார் சமனென்று 0, x மூலகம் bc, b சமனென்று 0 என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வரைபடமாக அமையும். அதற்குரிய வரைபடத்தை நீங்கள் வரைந்து கொள்வது இதற்குரிய விடையை சரியாக கண்டுகொள்வதற்குரிய அடிப்படையாக இருக்கும். அப்ப மிக விரைவாக அந்த கணிப்பீட்டை நீங்கள் வரைபட ரீதியாக அவதானித்து சரியான விடையை மதிப்பீடு செய்யுங்கள். a பார் சமனென்று 0, ஏக்கு வெளியே உள்ள பகுதி வகுப்புகள் a பார் வெற்று வகுப்பு என்றாகவே அங்கே x வந்து இந்த ஏக்கு வெளியே எல்லை கோட்டிலே அமையும். அது BC வகுப்புகளை இருக்கலாம் அல்லது அதற்கும் வெளியிலே இருக்கலாம். x மூலகம் BC, BCல x இருக்கு என்று சொன்னால் பியும் சியும் வகுப்பிடவற்றில், ஆகவே x இந்த BC இந்த பொதுமையான இடை கோட்டிலே அமைகின்றது. b சமனென்று 0, இது b வகுப்பு, ஆகவே b குள்ள x அங்கத்துவம் சில அங்கத்துவம் இருக்கு என்று சொன்னால் அந்த x வந்து அந்த b இந்த லைன்ல இருக்கு. எனவே அதற்குரிய சரியான விடையாக எது அமைகின்றது என்று சொன்னால் இரண்டாவது விடை அங்கே சரியான விடையாக அமைவதை மாணவர்கள் அவதானித்துக் கொள்ள முடியும். இரண்டாவது விடை அதற்குரிய சரியான விடையாக அமைகின்றது. a பார் சமனென்று 0, x மூலகம் BC, b சமனென்று 0, ஆகவே அதற்குரிய விடையாக இந்த இரண்டாவது விடை அமைகின்றதை சரியாக மாணவர்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த வினா, தகனம் தொடர்பான லாவோஸினுடைய உட்சியாக்க கொள்கை கோட்பாடு எதனை விளக்குகின்றார்? தகனம் தொடர்பாக ஸ்ட்ரால், பெக்கர் போன்றவர்கள் புளோஜிஸ்டன் கொள்கைகளை கோட்பாட்டை முன்வைத்தார்கள். புளோஜிஸ்டன் வாதிகள் தகனமடைகின்ற பொருளிலிருந்து புளோஜிஸ்டன் வெளியேறுவதால் தகனமடைந்த பொருளுடைய நிறை குறைவடையும் என அந்த கோட்பாடு கூறுகின்றது. தகனத்துக்கு புளோஜிஸ்டன் காரணம்.
ஆனால் லவோசியர் செய்த பரிசோதனையிலே தகரமடைந்த பொருளுடைய நிறை முன்னரை விட அதிகமாக இருந்தது. எனவே தகரம் தொடர்பாக புளோஸ்டன் அல்லாத ஒரு புற காரணி ஒன்று உண்டு என்பதை ஊகித்து அதன் அடிப்படையில் மேற்கொண்ட ஆய்வுகளின் ஊடாக லவோசியர், ஜோசப் பிரிஸ்லி போன்றவர்கள் அங்கே அந்த ஒட்சியாக்க கோட்பாட்டை கண்டு நிறுவினார்கள். எனவே கண்டறிந்தாலும் அதற்கு ஒட்சியன் என பெயரிட்டவர் லவோசியர். எனவே தகனத்தின் பின்பு பொருட்களின் நிலை அதிகரித்தலை அந்த எண்ணக்கருவானது விளக்கி நிற்பதாக இருக்கும். எனவே தகனத்தின் பின்னாக பொருளுடைய நிலை அதிகரிக்கும் என்பது சரியானபடியாக இருக்கும். 30வது வினா, சோதனம் என்பது பல்லாயிரம் ஆண்டுகளாக காணப்படுகின்றது ஒரு விஞ்ஞானமாகும். அதனை பொய்யென எவராலும் நிரூபிக்க முடியவில்லை. ஆகவே அது சரியானதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாரத்தில் இடம்பெற்றுள்ள போலி நிறுவ வேண்டிய எடுப்புக்கு பதிலாக அதுவென மயங்கி அவசியமற்ற புரிதோர் எடுப்பை நிறுவ முற்படுவதால் ஏற்படுவது அறியாமை நியாய போலி. பலவீனமான அல்லது நலிவான தொகுத்தறி போலியின் கீழ் அந்த அறியாமை நியாய போலி அடங்கும். ஒரு கூற்றின் விதிப்பு நிறுவப்படாது இருப்பதை சுட்டிக்காட்டி அதன் மறுப்பினை ஏற்குமாறு வேண்டுவதாலும், ஒரு கூற்றின் மறுப்பு நிறுவப்படாது இருப்பதை சுட்டிக்காட்டி அதன் விதிப்பினை ஏற்குமாறு வேண்டும் போதும் இந்த அறியாமை நியாய போலி ஏற்படுகின்றது. ஆகவே சோதனம் பல்லாயிரம் ஆண்டுகளாக காணப்படுகின்றது ஒரு விஞ்ஞானமாகும். அதை பொய்யென யாரும் நிரூபிக்கவில்லை. ஆகவே சோதனம் உண்மையானது. எனவே மறுப்பு நிரூபிக்கப்படவில்லை. ஆகவே சோதனம் உண்மையானது ஏற்றுக்கொள்ள வேண்டும். விதிப்பை ஏற்குமாறு வேண்டுவதால் அங்கே அறியாமை நியாயம் என்ற போலி ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் இனங்கண்டு கொள்ள முடியும். போலி கற்றுக்கொண்டிருந்தீங்களா இருந்தால் அதற்குரிய அடிப்படை விளக்கங்களை நீங்கள் அவதானித்துக் கொள்ள முடியும். எனவே அங்கே இடம்பெற்ற போலி காகதாலிய நியாய போலி அல்ல, மாக்கள் நியாய போலி அல்ல, முடிவு மேற்கொள்ளல் போலி அல்ல, அறியாமை நியாய போலி என்பதாக இருக்கும். ஆகவே 30வது வினாவுக்கு 4வது விடை சரியான விடையாக அமைகின்றது. அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். பின்வருவனவற்றுள் எவ்வெடுப்பில் பயனிலை பதம் மட்டும் வியாப்தி அடைந்துள்ளது? ஒரு பதம் தன்னுடைய வகுப்பினுடைய முழு அங்கத்துவங்களையும் குறிக்கின்றதா அல்லது பகுதியான அங்கத்துவங்களை மாத்திரம் குறிக்கின்றதா என்பது பற்றிய விளக்கப்பாட்டை தருவதுதான் வியாப்தி விதி. ஏ எடுப்பிலே எழுவாய் பதம் வியாப்தி அடையும், பயனிலை பதம் வியாப்தி அடையாது. ஈ எடுப்பிலே எழுவாய் பயனிலை பதங்கள் இரண்டுமே வியாப்தி அடைந்திருக்கும். ஐயெடுப்பிலே எழுவாய் பயனிலை பதங்கள் இரண்டும் வியாப்தி அடையாது. ஓ எடுப்பிலே எழுவாய் பதம் வியாப்தி அடையாது, பயனிலை பதம் வியாப்தி அடையும். எனவே பயனிலை பதம் மட்டும் வியாப்தி அடைகின்ற எடுப்பு என்கின்ற போது அது குறைமறை எடுப்பு அல்லது ஓ எடுப்பாக அமையும். இதிலே குறைமறை எடுப்பு எவ்வாறு இங்கே அமைந்திருக்கு என்பதை மாணவர்கள் அவதானிப்போமாக இருந்தால், சில முயல்கள் வெள்ளை நிறமானவை, அது குறைவிதி ஐ எடுப்பு. இலங்கை ஒரு தீவாகும், அது நிறைவிதி ஏ எடுப்பு. எந்த ஒரு மீனும் நீந்துவன அல்ல, அது நிறைமறை ஈ எடுப்பு. சில மாம்பழங்கள் விலை கூடியவை அல்ல, அது குறைமறை ஓ எடுப்பு. எல்லா மலர்களும் அழகானவையாகும், அது நிறைவிதி ஏ எடுப்பு. எனவே அங்கே சரியான விடையாக நாங்கள் அமையலாம். குறைமறை எடுப்பு பயனிலை பதத்தை மட்டும் வியாப்தியை கொண்டிருக்கும். எனவே சில மாம்பழங்கள் விலை கூடியவை அல்ல என்கின்ற போது மாம்பழம் எழுவாய் வியாப்தி அடையாது, விலை கூடியவை பயனிலை வியாப்தி அடையும். எனவே பயனிலை மட்டும் வியாப்தி அடைந்த எடுப்பு, சில மாம்பழங்கள் விலை கூடியவை அல்ல என்பதாக இருக்கும். அடுத்த வினா 2016 ஆண்டிலே இடம்பெற்ற வினா பத்திரத்திலே 32வது வினாவை நாங்கள் அவதானிக்கின்றோம். தகுதி பெற்ற கணிதவியலாளராகவும் நவீன விஞ்ஞானத்தினுடைய பௌதிகத்தினுடைய ஆரம்ப கர்த்தாவாகவும் முறையியலாளராகவும் வானவியலுக்கு பங்களிப்பு செய்தவராகவும் கொப்பர்னிகஸின் புரட்சிக்கு பங்களிப்பு செய்தவராகவும் இருந்தவர் பின்வருவோரில் யார்? நவீன பௌதிகத்தின் ஆரம்ப கர்த்தா, கணிதவியலாளர், முறையியலாளர், வானவியலுக்கு பங்களிப்பு செய்தவர். டேகான்ஸ் அல்ல. வானியல் புரட்சி, கொப்பர்னிகஸுடைய புரட்சியை நிராகரித்தவர் யார்? அது நியூட்டன் அல்ல, கெப்லர் அல்ல, கலீலியோ. அதற்குரிய சரியான விடை கலீலியோ. அவர் ஒரு வானியலாளர், பௌதிகவியலுக்கு பங்களிப்பு இருக்கின்றார். வானியலுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்தவர். கொப்பர்னிகஸுடைய கோட்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கும் டொலமியினுடைய கோட்பாட்டை நிராகரிப்பதற்கும் அவர் கண்டறிந்த தொலைநோக்கி அடிப்படையாக அமைந்தது.
எனவே இந்த கொப்பனிகஸனுடைய புரட்சிக்கு வித்திட்டவராக அமைபவர் கலீலியோ என்பதாக இருக்கும். அவர் ஒரு விஞ்ஞானியும் விஞ்ஞான முறையியலாளருமாக அமைந்திருக்கின்றார். பின்வருவற்றுள் எது P=Q? ஆகவே P=Q மறுப்பு என்னும் வாதத்தினுடைய சரியான உண்மை விருட்சம். எனவே உண்மை விருட்சத்தை நாங்கள் இப்போது அவதானிப்பீங்களாக இருந்தால் அதை நீங்கள் வரைகின்ற போது அதனுடைய பிரச்சனை உங்களுக்கு தெளிவாக தெரியும். P=Q P&Q மறுப்பு P=Q மறுப்பு. இதுதான் இந்த வாதம். ஆகவே இங்கே எழுதுகின்ற போது மறுப்பை நாங்கள் நீக்க வேண்டும். இது 1, 2 எடுகூற்றி ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதி உண்மை விருட்சத்திலே முடிவை மறுத்து எழுத வேண்டும். எனவே மறுப்பு நீக்கப்படுகின்றது. முதலாவது வரிசையாக்கலை உட்படுத்துவமாக இருந்தால் P-யும் நொட்கியூவும் அங்கே P இணைப்பு நொட்கியூவில் இருந்து இணைப்பு வாக்கியத்தில் இருந்து அவ்வாறு வரிசையாக்கப்படுகின்றது. இரண்டாவது P=Q கிளியாக்கலுக்கு உட்படுவதாக இருந்தால் P வருகிற இடத்துல இங்கே P இங்கே Q. ஆகவே Q not Q க்ளோஸ் பண்ணப்படுது, இங்கே க்ளோஸ் பண்ணப்படவில்லை. எனவே திறந்த விருட்சம் வாதம் வாய்ப்பற்றது. அதை எது பிரதிபலிக்கின்றது என்று சொன்னால் இங்கே 5வது விடை அங்கே 33வது வினாவுக்குரிய சரியான விடையாக அமைவதை மாணவர்கள் அவதானித்துக் கொள்ள முடியும். அது உண்மை விருட்சத்திலே நேரடியாக மாணவர்கள் அதை கண்டுகொண்டு விடை அளிக்க முடியும். எனவே இங்கே விடை வழங்கப்படுகின்ற விடையிலே 5வது விடை P-யும் நொட்கியூவும் வரிசையாக்கப்படுது, P-யும் Q-வும் கிளையாக்கப்படுது. எனவே அந்த விடை அமைகின்றது. அடுத்ததாக ஒரு வினா அமைந்திருக்கின்றது. அது பல்வேறு சோதனை முறைகளில் எது அங்கே பொருத்தமுள்ள முறையாக கண்டுகொள்வதற்குரிய முறையாக தீர்மானிக்கப்படக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம். வேடர்களுடைய சடங்குகள் தொடர்பான ஆழமானதொரு விளக்கம் பெறுதல், அது பங்கு பெற்றல் அவதானம். வேடர்களுடைய சடங்கு தொடர்பான ஒரு ஆழமான விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு பங்கு பெற்றல் அவதானத்தை நாங்கள் பயன்படுத்தலாம். ஆகவே அது பி. ராஜரட்ட குடியிருப்புகளில் உள்ள நீர் முகாமைத்துவம் தொடர்பான கள ஆய்வு, அதற்கு நாங்கள் மாதிரியை பயன்படுத்தலாம். சி. நுண்பாக துணிக்கைகளின் நடத்த, அதை நாங்கள் கட்டுப்படுத்தி தான் பரிசோதிக்கலாம். ஏ. இன்ஃப்ளூயன்சா நோயாளிகளிடையே விட்டமின் சியின் தாக்கம், குழுக்களை அமைத்து ஒரு குழுவை கட்டுப்படுத்தி மற்ற குழுவை கட்டுப்படுத்தாமல் மேற்கொள்ளப்படுகின்ற கட்டுப்பாட்டு சோதனை. இ. நரம்பு தளர்ச்சி தொடர்பாக நோயாளி ஒருவரின் உளத்தாக்கம் தொடர்பான உளப்பகுப்பாய்வு கற்கை, விஞ்ஞானிக்கும் விடைக்கும் இடையிலான வழக்கமான இடையூட்டாட்டம். டி. ஆகவே அங்கே தரப்பட்டுள்ள விடையிலே பி, சி, ஏ, இ, டி 3வது விடை, 5வது விடை அமைகின்ற போது 3வது விடையாக இருக்கின்றது. பி, சி, ஏ, இ, டி அங்கே 3வது விடை அதற்குரிய மிக சரியான விடையாக அந்த 34வது வினாவுக்குரிய விடை அமைகின்றது. தர்க்கப்படலை அடிப்படையில் அமைந்த வினா நோட்பி இணைப்பு நோட்கியூ என்பதற்கு முழுவதனுடைய மறுப்பு என்பதற்கு பொருத்தமான படலையை வரைய சொல்லியிருக்கு. அப்ப நீங்கள் மாணவர்கள் அதை வரைந்து காட்டலாம். நோட் பிக்கு பியினுடைய உள்ளீடு, நோட் கியூவுக்கு கியூன்ற உள்ளீட்டை நாங்கள் நோட் கேட்டாக மாற்றம், மறுப்பாக மாற்றம். அது இணைப்பு வெளியீட்டை பெறுகின்ற போது அந்த இணைப்பினுடைய மறுப்பாக அமையும். எனவே அதற்குரிய வரைபடம் இவ்வாறு அமைந்திருக்கும். நோட் பி இணைப்பு நோட் கியூ முழுவதனுடைய மறுப்பு.
எனவே அந்த 4வது விடை நேரடியாக அதற்கு மிகச்சரியான விடையாக 35வது வினாவுக்கு அமைகின்றது. முப்பத்தி 6வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். பின்வருபவர்கள் யார் பாரம்பரிய அளவையலின் வளர்ச்சிக்கு நேரடியாக பங்களிப்பு செய்யாதவர்? அவர் நேரடி பங்களிப்பை அளவியலுக்கு ஆற்றாத ஒருவர் என்று அவதானிக்கின்ற போது அரிஸ்டோட்டல் உன்னதமான பங்களிப்பை வழங்கியிருக்கின்றார். ஜோர்ஜ் பூல் கணித அடிப்படையிலே பாரம்பரிய அளவை முறையினை மாற்றியவர். கர்கடேல், அலன்சோ சர்ச், கிளென் மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல் காற்றுக்கள் தொடர்பாக ஒப்புமை காற்றுக்கள் தொடர்பான ஆய்வை மேற்கொண்டவரை அன்றி அவர் அந்த டிஎன்ஏ கண்டுபிடிப்புகள் தொடர்பான ஆய்வுகளிலும் கிளென் மேக்ஸ்வெல் முக்கியம் பெறுகின்றார். எனவே இவர் மேக்ஸ்வெல் இதிலே பங்களிப்பு செய்யாத ஒருவராக நாங்கள் இனம் கண்டு கொள்ளலாம். ஏனையுடைய பங்களிப்புகள் காணப்படுகின்ற போது மேக்ஸ்வெல் பாரம்பரிய அளவுடைய வளர்ச்சிக்கு நேரடியாக பங்களிப்பை செய்யவில்லை. பின்வருவனவற்றுள் காரணி சமூக விஞ்ஞானத்திற்கு குறைவான புறவயத்தன்மையை உருவாக்கும். எல்லோராலும் ஒருமுகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயல்பு சமூக விஞ்ஞானங்களிலே புறவயமான தன்மை இயல்பு குறைவானதாக இருக்கின்றது. அது குறைந்த அளவிலான தாக்கத்தை எது ஏற்படுத்துகின்றது என்று சொன்னால், நன்றாக பயிற்சி அளிக்கப்படாத சமூக விஞ்ஞானிகள், அளவாக்க முறைகளை பயன்படுத்தாத சமூக விஞ்ஞானிகள், சமூக விஞ்ஞானத்தில் பரிசோதனை நிகழ்வு அரிதாகவே சாத்தியப்படுதல். அப்போ சமூக விஞ்ஞானங்களில் பரிசோதனை அரிதாக பயன்படுத்துவதால் சமூக விஞ்ஞான தரவுகளும் முடிவுகளும் ஒருமுகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய புறவயமான தன்மை குன்றிய நிலைக்கு இட்டு செல்லுகின்றது. எனவே சமூக விஞ்ஞானங்களில் நிகழ்தகவு பரிசோதனை நிகழ்தகவு அரிதாக குறைவாக பயன்படுத்துவதுதான் சமூக விஞ்ஞானங்களில் குறைவான புறவயத்தன்மையை உருவாக்குகின்ற ஏதுவான காரணியாக அமையும். 38வது வினா, அளவியலில் சில என்ற சொல் உணர்த்துவது. சில என்பது ஏறக்குறைய எல்லாம் அல்ல, பெரும்பான்மையாக ஏனைய விடைகளை அவதானியுங்கள். சொற்பமாக இருக்க முடியும், குறைந்தபட்சம் ஒன்றேனும் உண்டு என்பதை, அனைத்தும் அல்ல என்பதை. சில என்பது குறைந்தபட்சம் ஒன்றேனும் உண்டு என்பதை வெளிப்படுத்தும். பயனுள்ள தர்க்கத்திலே நீங்கள் அதற்குரிய இதை பார்த்திருப்பீங்கள். குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு எக்ஸாவது உண்டு ஆயின் அந்த எக்ஸ் மனிதராக இருப்பதோடு அந்த எக்ஸ் இறக்கின்ற எக்ஸ் ஆகும் என்பதை நாங்கள் சில மனிதர்கள் இறப்பவராவர் என்பதை நாங்கள் தர்க்க ரீதியாக எழுதி கொள்ளுகின்ற போது பயனில தர்க்கத்திலே குறைந்தபட்சம் ஒரு எக்ஸாவது உண்டு எனின் உண்டு என்பதோடு அந்த எக்ஸ் மனித எக்ஸாகவும் இருப்பதோடு அந்த எக்ஸ் இறக்கின்ற எக்ஸாகவும் இருக்கும். எனவே குறைந்தபட்சம் ஒன்றேனும் உண்டு என்பதுதான் சில என்பதனுடைய அர்த்தமாக அங்கே காட்டிக் கொள்ளப்படுகின்றது. விஞ்ஞானத்தில் தொடர் தேர்ச்சி என்பதில் தோமஸ் கூன் முக்கிய எண்ணக்கருவாக அமைந்தது. சாதாரண விஞ்ஞானம், முரண்பாடுகள், கட்டளை படிமம், புதிர் வடிவிப்பு, தொடர் ஒழுங்கிலான விஞ்ஞான கோட்பாடுகள், உண்மை அணுகுமுறையினை நெருங்கச் செல்லுதல். தொடர் தேர்ச்சி என்பது கட்டளை படிமம் என்ற அர்த்தத்திலே கூனின் முக்கிய எண்ணக்கருவாக அமைகின்றது. சாதாரண காலத்திலே ஒரு கட்டளை படிமத்தை ஏற்றுக்கொண்டு விஞ்ஞானிகள் அதன் கீழ் ஆய்வை நிகழ்த்தி செல்லுகின்றனர். காலம் செல்ல அந்த கட்டளை படிமத்துக்குள்ளே இயற்பின்மை முரண்பாடு காணப்படுகின்ற போது விஞ்ஞானிகளின் ஒரு சாரார் புதிய கட்டளை படிமத்தின் மீது செயற்படுகின்றனர். அதுவே காலப்போக்கில் வெற்றிகரமான கட்டளை படிமமாக மாற்றம் பெறுகின்ற போது அது விஞ்ஞான புரட்சியாக அமையும். எனவே அங்கே விஞ்ஞானம் தொடர் தேர்ச்சி என்பது கட்டளை படிமம் என்ற அர்த்தத்திலே அங்கே கையாளப்படுவதாக இருக்கும். எஃப்ஏ என்பது தோடம்பலமாகும். 40வது வினா, ஜி என்பது விலை கூடியது என்னும் சுருக்கத்திட்டத்தின்படி எடுப்பு நுண்கணிதத்தில் தோடம்பலம் மட்டும் விலை கூடியது என்பது பொய் என்னும் கூற்றின் சரியான குறியீட்டு வடிவமாக அமைவது. தோடம்பலங்கள் மாத்திரம் விலை கூடியவை என்ற விலை கூடியவை எல்லாம் தோடம்பலங்கள். நிறையளவாக்கம் Gx உட்கடை Fx என்பது பொய் என்கின்ற போது அது முழுவதும் மறுப்பதாக அமையும். எனவே தோடம்பலங்கள் மட்டும் விலை கூடியவை என்பது பொய் என்கின்ற போது அது எப்படி குறியீடு அமைகின்றது என்று சொன்னால், நிறையளவாக்கி Gx
உட்கிட fx முழுவதின் மறுப்பு என்பதாக இருக்கும். எனவே அந்த வினாவுக்குரிய விடையாக இங்கே 4வது வினா அமைகின்றது விடை. அடுத்த வினாவை யோகிக் கொள்ளுங்கள். விஞ்ஞானம் தொடர்பான சார்புவாதிகளின் நிலைப்பாடுகள் ஒன்றின்படி விஞ்ஞானத்தின் அவதானம் என்பதே எல்லா கொள்கைகளிலும் வேறுபட்ட மொழிகளினால் வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதே ஒரே விடயத்தினை வேறுபட்ட கொள்கைகள் பெற்றுத்தருகின்றன என்பது கோட்பாட்டு உள்ளடக்கத்தன்மையானது என்பதே விஞ்ஞான புரட்சியிலும் மாற்றமடையாது தொடர்ந்திருக்கும் என்பதே கருவிகளை பயன்படுத்த முடியாதிருக்கின்றது என்பது. எனவே இங்கே சார்வாதிகளுடைய நிலைப்பாட்டின்படி விஞ்ஞானத்தில் அவதானம் என்பது கோட்பாட்டு உள்ளடக்கத்தன்மையானது என்பது நேரடியாக கற்றுக்கொண்ட ஒரு விளக்கமாக இருக்கும். பின்வருவனவற்றுள் எது ஒரு தேற்றமாகும்? தேற்றம் வெற்று எடுகூற்றுகளை கொண்ட ஒரு வலிதான வாரத்தினுடைய முடிவு அல்லது உய்த்தறி முறைப்படி ஏற்கப்படக்கூடிய ஒரு கூற்றாக இருக்கும். எனவே நீங்கள் அறிந்த ஒரு தேற்றம் இங்கே நேரடியாக வழங்கப்பட்டிருக்கின்றது. Q உட்கிட P உட்கிட Q. நீங்கள் இதை சோதிச்சு பார்க்கலாம். F ஆக இருக்கு, இங்கே T ஆக இருக்கும் முற்கூற்று, பிற்கூற்று F ஆக இருக்கும். உட்கிட F ஆக இருக்கின்ற போது முற்கூற்று T, பிற்கூற்றுக்கு F தான் போடணும். ஆனால் இங்கே T போட்டபடியால இங்கே முரண்பாடு ஏற்படுது. இது ஒரு வலிதான உய்த்தறி கூற்றாக இருக்கிறதால இதுவே ஒரு தேற்றமாக அமையும். நிறுவ போது Q கூட P உட்கிட Q காட்டு, Q நிபந்தனை பிறகைக்கான எடுகோள், P கூட Q காட்டு, P நிபந்தனை பிறகைக்கான எடுகோள். Qவை நாங்கள் 2ஆம் வரியிலே மீட்டல் செய்து அதற்குரிய விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 43வது பேப்ராண்டின் நோக்கில் கலிலியோ விதியினை நியூட்டனின் புவியீர்ப்பு கோட்பாட்டாக குறைப்பு செய்ய முடியாதிருப்பது. புவியீர்ப்பு விதியை இங்கே நியூட்டனுடைய கலிலியோடைய விதியை நியூட்டனுடைய புவியீர்ப்பு கோட்பாடாக ஏன் குறைப்பாக்கம் செய்ய முடியாது என்பதற்குரிய அடிப்படை ஒன்று, கலிலியோவின் கருத்துக்களை நியூட்டன் கருத்து பயன்படுத்தினார், அது தவறாக அமைகின்றது. இயைபாக்கம் இன்மையினாலாகும், அவதானத்தில் உள்ள வேறுபாடுகள் காரணத்தினாலாகும், கலிலியோவின் கணிதவியலில் உள்ள தவறுகள் காரணத்தினாலாகும், கலிலியோவின் ஈர்ப்பு கவனத்தில் கொள்ளாதிருத்தலாகும். ஏன் அதை நாங்கள் கலிலியோட விதியை நியூட்டனுடைய விதியாக குறைப்பு செய்ய முடியாதிருக்கின்றது என்கின்ற போது இரண்டுக்கும் இடையே இயைபாக்கம் இன்மை, பொருத்தப்பாடற்ற தன்மை, கலிலியோட விதியும் இங்கே இயைபாக்கம் இன்மையாக இருக்கின்ற காரணத்தினால், இயைபாக்கம் அற்றிருக்கின்ற காரணத்தினால் அதை நாங்கள் குறைப்பு செய்ய முடியாது உள்ளது என்பதாக இருக்கும். எனவே அதற்குரிய விடை 2ஆவதாக அமைகின்றது. விழும்பொருட்கள் தொடர்பாக கலிலியோ விசைக்கும் திணிவுக்கும் தொடர்பில்லை என்ற, வேகத்துக்கும் தொடர்பில்லை என்ற கருதுகோளை முன்வைத்தார். புவியீர்ப்பு கோட்பாடு தூரத்தின் வர்க்கத்திற்கும் ஈர்ப்பு சக்தியானது இடைத்தூரத்துக்கும் நேர்மாறு விகிதசமனாக அமையும் என்ற கோட்பாட்டினை அவர் முன்வைத்திருக்கின்றார். அடுத்ததாக பின்வரற்றுள் எது நிறையளவாக்கம் fx உட்கிட gx நோட் ga என்பதிலிருந்து சரியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவு. எனவே நாங்கள் தனிமையாக்கம் செய்கின்ற போது அது எவ்வாறு அமைகின்றது என்று சொன்னால், தனிமையாக்கம் செய்கின்ற போது நொட் fa அங்கே அளவாக்கம் நீக்கப்பட fa உட்கிட ga ஆக பெறப்படுகின்றது. எனவே இங்கே நொட் ga இருக்கின்ற போது நொட் fa என்பது முடிவாக பெறப்படும். எனவே அதற்குரிய விடை நொட் fa என்பதாக இருக்கின்றது. லாக்காடோஸின் ஆய்வு நிகழ்ச்சி திட்டத்தின் முறையியலின் முன்னேற்றகரமான நிகழ்ச்சி திட்டம் ஒன்றின் பண்பாக அமைவதே பொய்ப்பிக்கப்படுகின்ற எதிர்வுகூறல், வாய்ப்பு பார்க்கக்கூடிய புதிய எதிர்வுகூறல், கடின மையத்துடன் முரண்படுகின்ற நேர்வுகள் பற்றிய எடுவுகூறல், கடின மையத்துடன் முரண்படுகின்ற பாதுகாப்பு அரணின் மீளாய்வு, எவ்விதமான வெற்றிகரமான எதிர்வுகூறலையும் இல்லாதிருத்தல், நிகழ்ச்சி திட்டத்தினை தொடர்தல். எனவே லக்காடோஸினுடைய ஆய்வு நிகழ்ச்சி திட்டத்தின்படி முன்னேற்றகரமான நிகழ்ச்சி திட்டம் ஒன்றின் பண்பாக அமைவது வாய்ப்பு பார்க்கக்கூடிய எதிர்வுகூறல், புதிய எதிர்வுகூறல் என்பதாக அமைகின்றது. அங்கே 46வது வினா, பி ரெட்டகுடக்கியுடைய மறுப்பு என்னும் குறியீட்டு வெளிப்பாட்டுக்கு முரணாக அமைகின்ற ஒரு குறியீடாக அமைவது. எனவே அந்த ரெட்டகுடையை நீங்கள் மறுப்பை பார்ப்பீர்களாக இருந்தால் நேர்முறையிலே அது FTTF என்ற பெருமானத்தை கொண்டிருக்கின்றது. எனவே அந்த FTFF என்ற பெருமானமானது இங்கே முரணாக, அதாவது TFFT என்ற பெருமானத்தோடு முரணாக அமைவது எந்த குறியீட்டில் அடிப்படையில் அமைந்திருக்கின்றது என்று சொன்னால்
இங்கே நீங்கள் 4வது விடையை நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால் அந்த விடையானது அந்த குறியீட்டாக்கத்திற்கு முரண்பாடான ஒன்றாக அமையும். 47வது வினா, கொப்பனிகஸுக்கு தனது சூரிய மைய கொள்கையின் மூலம் தீர்க்கக்கூடியதாக இருந்த கோள்களின் இயக்கம் தொடர்பாக நிலவிய பிரதான பிரச்சனை எது? சூரிய கொள்கை மூலம் தீர்க்கக்கூடிய இருந்த கோள்களுடைய இயக்கம் தொடர்பான பிரச்சனை, அது நேரடியாக உங்கள் கற்றிருப்பீர்கள். கோப்பனிகஸுடைய ஆய்வுகளிலே கோள்களினுடைய பின்னோக்கம் தொடர்பான இயக்கத்தை அவர் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இனம் கண்டு கொண்டார். 48வது வினா, நிறையல்வாக்கம் y-னுடைய மறுப்பு fx gy என்னும் சூத்திரத்துக்கு சமனாக அமைவது. இங்கே முழுவதின் மறுப்பு இருக்கின்ற போது அதை அளவாக்கம் மறுப்பாக்கம் செய்ய முடியும். எனவே அது குறையளவாக்கம் y மறுப்பு உள்நோக்கி நகர்த்தப்படுகின்ற போது குறையளவாக்கம் y மறுப்பு fy உட்பட gy. எனவே இங்கே 4வது விடை சரியாக அமைகின்றது. அங்கே பயனிலைகளில் மாற்றம் ஏற்படாது. மறுப்பாக்கம் உள்நோக்கி அல்லது வெளிநோக்கி நகர்த்தப்படுவதோ அளவாக்கம் மாற்றி அமைக்கப்படும். நிறை குறையாக மாற மறுப்பாக்கம் உள்ளே நகர குறையளவாக்கம் y not fy gy என்பது விடையாக அமைகின்றது. 49வது வினா, உய்த்தறி வாய்ப்பு பார்த்தல் வாதிகளுக்கும் உய்த்தறி பொய்ப்பித்தல் வாதிகளுக்கும் இடையான பிரதான வேறுபாடு. அங்கே உய்த்தறி தர்க்கத்தினுடைய அடிப்படை வலிதற்றதாகவும் பொய்ப்பித்தல் தர்க்கத்தினுடைய எதிர்கூறல் தர்க்க விளைவுகள் வலிதாகவும் அமைகின்ற தன்மையை நாங்கள் பார்க்கலாம். எனவே வாய்ப்பு பார்த்தல் வாதிகளுடைய அவதானத்தின் மீதும் பரிசோதனை மீதும் தங்கியிருக்கின்ற அதேவேளை பொய்ப்பித்தல் அவற்றின் மீது தங்கியிருப்பதில்லை. கருதுகோளை உறுதி செய்வது தொடர்பில் வாய்ப்பு பார்த்தல் வாதிகள் வாதம் தர்க்க ரீதியாக போலியை ஏற்படுத்தும். அதேவேளை பொய்ப்பித்தல் வாதிகள் நிராகரித்தல் தர்க்க ரீதியாக வாய்ப்பாக அமைகின்றது. எனவே அங்கே பின்னடை விதிக்கப்படுகின்றது. ஏச்சாயின் பி ஆகவே ஏச் என்கின்ற போது அங்கே போலியை ஏற்படுத்தும். அது ஒரு வலிதற்ற தர்க்கம். பின்னடை விதித்து முன்னடை முடிவாக பெறப்படும். ஆனால் நொட் பி நொட் ஏச் ஆகவே நொட் ஏச் அது மறுத்தல் விதியின்படி ஒரு வலிதான தர்க்கமாக அமைகின்றது. அங்கே இறுதி வினா 50வது வினா, டிஎன்ஏ மூலக்கூற்றின் கட்டமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. வாட்சன் கிரிக் போன்றவர்கள் அதை கண்டறிந்தமை ஒப்புமை காற்றுவினூடாக பௌதிக காற்றுவினூடாக அது கண்டறியப்பட்டதாக கற்றிருப்பீங்கள். நேரடியாக அதற்குரிய விடை அமைகின்றது. மூலக்கூறுகள் தொடர்பான நிர்மாணிக்கப்பட்ட ஒரு பௌதிக காற்றுரு மூலமாகும். எனவே 50வது வினாவுக்கு அந்த 3வது விடை அமைகின்றது. 2016 அந்த பரீட்சை வினா தாளை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். மீண்டும் அந்த வினாக்களுக்குரிய விடைகளை நீங்கள் ஒப்பீட்டு ரீதியாக நீங்கள் சிந்திக்கின்ற விடைகளோடு அவதானித்துக் கொள்ளுங்கள். எதிர்வரும் ஒளிபரப்பிலே நாங்கள் 2017 வினாத்தாள் பகுதி ஒன்றை அவதானிக்க இருக்கின்றோம். இதுவரை இந்த ஒளிபரப்போடு இணைந்து இந்த நிகழ்வுகளை அவதானித்த மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரதி புதன்கிழமை தோறும் 9:15 மணிக்கு காலை 9:15 மணிக்கு இங்கே அளவையில் விஞ்ஞான முறை என்ற இந்த ஒளிபரப்பு நிகழ்கின்றது என்ற அந்த செய்தியை உங்களுக்கு முன்கூட்டியே வழங்கி 9:15 புதன்கிழமை தோறும் அந்த ஒளிபரப்பை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். இங்கே தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த தொடர்பான விளக்கமற்ற வினாக்களுக்குரிய விடைகளை நீங்கள் தொலைபேசியிலே கண்டு வினாவி அதற்குரிய விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எதிர்வரும் ஒளிபரப்பிலே நாங்கள் 2017 வினாத்தாளோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். முன்கூட்டியே அது தொடர்பான வினாக்கள் தொடர்பாக நீங்கள் ஆராய்ந்து விடைகளை உத்தேசித்திருங்கள். இங்கே அவதானிக்கப்படுகின்ற விடைகளோடு அந்த விடைகளை பொருத்தி பார்த்துக் கொள்ளுங்கள். மேலதிகமான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம்.